யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததர்த்தம் கர்ம கௌந்தே முக்த சங்க சமாச்சார. ஆகினால மனசார எதிலையும் ஆசக்தி வைக்காமல், எதிலையும் பற்று இல்லாமல் மனசையை அடக்கி கர்மாக்கள் கண்ணு காது மூக்குலாம் அதான் ரொட்டீனாக அது பாட்டு வேலை செய்ய போகும். அந்தமாரி வேலை செஞ்சுட்டேன்னாக்கே உனக்கு முக்த சங்கனாக ஆகிடுவேன். ஆசக்தியே எதிலும் இல்லாமல், பற்றுதலே எதிலும் இல்லாமல், கடமைகளை செய்வதிலேயே நம்முடைய மனசையெல்லாம் அமைக்காச்சுன்னா, உறுப்புகள்லாம் அதிலே அடங்கி கொடுத்துன்னா இப்போ எந்த தோஷமும் வராது. முக்த சங்கா சமாச்சாரம். அப்படி இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நன்னா நடத்து. சஹேஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசுஷ்யத்வம் ஏஷோ அஸ்து இஷ்ட காமனுக்கு. பிரம்மதேவன் முதல் உலகத்தை படைத்தான். படைத்தவுடன் அவர்களை பார்த்து சொன்னான், ஏ மனுஷர்களே, நீங்களெல்லாம் நிறைய யாகங்கள் வேள்விகள் எல்லாம் செய்யுங்கள். தேவதைகளை படைத்தான். நீங்களெல்லாம் அந்த அவர்கள் படைக்கக்கூடிய யாகங்களில் படைக்கக்கூடிய ஹவிசு ஓம புகைகள் இவைகள்லாம் நீங்கள் சாப்பிடுங்கோ. நீங்கள் அவளுக்கு வேணுங்கிற மழை வெயில் வெப்பம் பஞ்சபூதத்தினுடைய அருளையும் அவளுக்கு நீங்கள் அடங்கும். பஞ்சபூதத்தில் ஏதாவது கொண்டு கோபமானால் கூட தகராறு தான். அதனால் காற்று வேகமாக அடித்தாலும் தகராறு, மழை எக்கச்சக்கமாக பெஞ்சாலும் தகராறு, பூமி பிளந்து போய் ஆஹா உகுனானா பூகம்பம் வந்து அதுவும் தகராறு. இப்படி எது வந்தால் நெருப்பு எக்கச்சக்கமாக புகஞ்சு போய் எல்லா இடத்துலையும் பிடிச்சிருந்தாலும் அதுவும் தகராறு. இதில் ஒன்றே பஞ்சபூதத்தில் ஆகாசம் மாத்திரம் நிர்லேபமாக இருக்கும். பாக்கி எல்லாத்துலேயும்னாலும் தகராறு தான். ஆகையினால இந்த பஞ்சபூதத்தை எப்படி சமமாக வச்சு ஜனங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்தெந்த காரியங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் யார் கையில் கண்ட்ரோலில் இருக்குது? இந்திரன், வருணன், இவா போன்றவர்களுடைய கையில் இருக்குது. அக்னி, இந்த தேவதைகள்லாம் இந்திரன் கையில் இருக்கா. இந்திரன் எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டர் மாதிரி பெரிய ஆள் அவன் தான். அவன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இந்த தேவதைகள்லாம் வச்சு அடி படைச்சின்னு இருக்கான். ஆகினால அவனுக்கு என்னென்ன வேணும் செய்யணுமோ, அந்த தேவதைகள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோமானால் அந்த தேவதைகளுக்கும் திருப்தி, இந்திரனுக்கும் திருப்தி. அவள் ஒழுங்காக மழையை பழிய வச்சு சரியான காற்றை கொடுத்து சரியான அக்னி வெப்பத்தை கொடுத்து எல்லாம் நமக்கு பண்ணி பூகம்பெல்லாம் ஒன்று வராமலோட பார்த்து நமக்கெல்லாம் சரி பண்ண முடியும். அதனால் வேள்விகளை எவ்வளோ கரெக்டாக நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேவதைகளுக்கு ரொம்ப திருப்தி. தேவதைகள் திருப்தி ஆச்சுன்னா நமக்கு வேணுங்கிற பஞ்சபூதங்களையும் நமக்கு ஒழுங்காக கொடுத்து நம்மளையும் சந்தோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்தி எல்லாம் பண்ணுவாள். சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசிஷ்டித்தம் ஏஷோ அஸ்துஷ்ட காமது தேவான் பாவேதானேன தே தேவா பாவயந்து பரஸ்பரம் பாவேந்தா ஸ்ரேயஸ்வரம் வாப்சத. அதனால் நீங்கள்லாம் யாகங்களை பண்ணி தேவதைகளை திருப்தி பண்ணுங்கோ. தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கட்டும். இப்படி பரஸ்பரம் பாவனை பண்ணுறேன்னா எந்த தோஷமும் வராது, எந்த கெடுதலும் வராது. எல்லோரும் சுபிட்சமாக இருக்கலாம், எல்லோரும் அமைதியாக இருக்கலாம், சாந்தமாக இருக்கலாம், அமைதியாகவும் இருக்கலாம். அதனால் உலகமே அமைதியாக இருக்கணுமானால் அவளுக்கு ஏற்பட்ட கடமைகளையும் தர்மங்களையும் ஒழுங்காக கடைபிடித்து தேவதைகளை திருப்திப்படுத்தணுமானால் யாகங்கள் எல்லாம் செய்து அந்த ஹோமமும் ஹோம புகைகளும் அதனால் வரக்கூடிய புண்ணியங்களும் எல்லாம் பகவான்கிட்ட கொடுத்தோமானால் அவள் நிறையா சாப்பிட்டு அதுலேருந்து அவள்லாம் நமக்கு வேணுங்கிற பஞ்சபூத்தியை நமக்கு கொடுப்பா. தேவதைகளுக்கு ஆகாரம் அமிர்தம் மாத்திரம் இல்லை, நம்ம கொடுக்குற யாகங்களில் கொடுக்குற ஹவிஸு இதெல்லாம் இருக்கே, அதுதான் இந்திராய ஸ்வாகா, சந்திராய ஸ்வாகா, வருணாய ஸ்வாகா, அக்னேய ஸ்வாகா கொடுக்குறோமே. இந்த புகையெல்லாம் சேர்ந்தால் அவளுக்கு ஒரு ஆகாரமாக போய் திருப்தியை கொடுத்து தேவாகா திருஷ்டுவா திருப்தியந்தி. இந்த வேள்வியெல்லாம் செய்கிறத பார்த்துட்டே அவள் சந்தோஷம் அடைஞ்சி ரொம்ப ரொம்ப திருப்தியாகி நம்ம கொடுக்குற அத்தனை நைவேத்தியத்துலேருந்து அத்தனையுமே நம்ம தான் இங்கே தான் சாப்பிட்றோம். ஆனால் அவளுக்கு காமிச்சிட்டு நம்ம சாப்பிடணும். அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பகவானுக்கோ தேவதைகளுக்கோ தெரியாமல் செஞ்சால் அது திருடு அப்படிங்கிறான். அதனால் எந்த காரியம் செஞ்சாலும் தேவதா சம்பந்தமாக தெரிவித்து அவருடைய அனுமதியோடு அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த பிரசாதமாக நம்ம எடுத்துட்டால் நமக்கு நல்லது. அது இல்லாத நாமே பகவானையும் தேவதையிலும் மறந்துவிட்டு நாமே ஏதாவது செஞ்சாக்க அது திருடு தான் அப்படின்னா. யோ புங்க்தே ஸ்தேன ஏவ சஹா. பகவானுக்கு காமிக்காமல் தேவதைகளுக்கு காமிக்காமல் யார் ஒருத்தர் சாப்பிடுவானோ எடுத்துப்பானோ வச்சுப்பானோ அதெல்லாம் திருடு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறாருங்க. அதனால் அப்படி இல்லாமல் நம்மளால் முடிஞ்சதெல்லாம் தேவதைகளுக்கு நிறையா கொடுக்கணும். என்னதை கொடுக்கணும்? ஹோமங்கள் பண்ணி யாகங்கள் பண்ணி வேள்வி பண்ணி பூஜை பண்ணி அதனுடைய பிரசாதங்கள்லாம் பகவானுக்கு கொடுக்குற மாதிரி தேவதைகள் கொடுக்கணும். தேவதைகள் அத்தனையும் சாப்பிட்டுட்டு அதே அவிர்வாகமாக சாப்பிட்டுட்டு அவன் அங்கேயிருந்து நேராக நமக்கு வேணுங்கிற பஞ்சபூதத்தை அருளும் பண்ணுவான் நமக்கு. தேவான் தேவேதானேன தே தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயஸ்பரம் வாப்சத
இஷ்டான் போகானுகோ தேவாக தாஸ்யந்தே பஞ்சபாவிதாக தைஹி தத்தான் அப்பிரதாயேபியா யோ புங்க்தே ஸ்தேனே சஹா. அவளுக்கு தேவை உள்ளதுன்னா நாம் இங்கேருந்து என்ன பண்ணோமானால் அவள் திருப்தி அடைஞ்சு சந்தோஷமாக நமக்கு வேணுங்கன்னா கொடுப்பா. அப்படி செய்யாமல் நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அத்தனையும் திருட்டுத்தனமாக நம்ம செய்கிற மாதிரி நம்மளை தான் திருடனாக நம்மளை ஆரம்பிச்சு ஒருத்தரும். திருடு பண்ணாருன்னா அதனுடைய பாவங்கள் புண்ணியங்கள் சுகதுக்கங்கள் இத்தனையும் வரத்தான் வரும். திருப்பி சம்சாரத்தில் மாட்டின்னு முடிச்சு தான் ஆகணும். அதனால் எந்த காரியம் பண்ணுறா இருந்தாலும் தேவதைகள் தெரியாமல் பண்ண முடியாது. அதனால் யஜ்ஞ யாகங்கள்லாம் எது நடந்தாலும் சாப்பாடு முதலிகள்லாம் எது நடந்தாலும் எல்லாம் பகவானுக்கு, எல்லாம் பகவானுக்குன்னு சொல்லி அந்த பலத்தை பகவான்கிட்ட கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும். சாப்பிட்றதுலேருந்து யாகம் பண்ணுற வரைக்கும் எந்த காரியம் பண்ணாலும் எல்லாம் இதனுடைய பலன்லாம் பகவானுக்கு, நமக்கு கிடையாது. இந்த எண்ணத்தோடு பண்ணினோம்னால் அது டிட்டாச்மெண்ட் யோகா. எனக்கு வேணும் அந்த பணம், எனக்கு வேணும் அந்த பணம், எனக்கு வேணும் இந்த பணம் வேணும் பண்ணினா அது அட்டாச்மெண்ட். திருப்பி பந்தத்தில் மாட்டிக்கணும், கஷ்டப்படணும். அதுபோல் உங்கதே என்னங்கிறியா அர்ஜுனா, நீ எனக்காக யுத்தம் பண்ணுறேன், நான் ஜெயிக்கணும், நான் ராஜாவாகணும், நான் பெரிய இவனாகணும், இவ்வளோ பெரிய கொன்று நான் தான் பெரிய ராஜானாகணும், அந்த மாதிரி நினச்சி பண்ணேன், உனக்கு பாவம் தான் வரும். அப்படி இல்லாமல் சத்திரிய தர்ம பிரகாரம் நம்ம பண்ணணும். நடக்கிறது அதர்மமாக இருக்குது, அந்த அதர்மத்தை ஓய்ச்சி தர்மத்தை பண்ண வேண்டியது சத்திரியனுடைய கடமை. அந்த நிலையோடு நீ பண்ணுறேன்னு பண்ணி பலத்தை எங்கிட்ட கொடு, ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீ அமைதியாக இருக்கலாம், நானும் பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் 2 வழி. ஞானத்தை அடையிறதுக்கு தியானங்களும் உபாசனை பண்ணி போகிற ஒரு வழி ஒன்று. இன்னொரு வழி எல்லா கர்மாக்களும் பண்ணிகிட்டே இருக்கணும் 24 மணி நேரமும். அத்தனை பலத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துடணும். நம்ம கடமை, நம்ம தர்மம், நம்மளுடைய காரியம் சொல்லி தேசக்ஷேமத்துக்கு இது பண்ணாலும் அத்தனையும் பண்ணி அத்தனையும் பலத்தை பகவான்கிட்ட கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது இருக்கே, இதுதான் வசந்தது. இப்படி பண்ணால் என்ன குழப்பம் இருக்குது? ஒரு குழப்பமும் கிடையாது. நீ பண்ணு, கர்மாவை பண்ணு, ஞானம் பண்ணுன்னா குழப்பம் அடையலாம். கர்மாவை பண்ணி பலத்தை எங்கிட்ட கொடுன்னா அப்புறம் என்ன இருக்குது உனக்கு? பலத்தை கொடுத்தாச்சுனாலே புண்ணிய பாவம் ஒன்றும் வராது, நீ நிம்மதியாக இருக்கலாம்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி நிலையில் நீ புரிஞ்சுக்கோ, போட்டு குழப்பிக்காத மனசை போட்டு அப்படிங்கிறார். யஜ்ஞசிஷ்டாசனஸ்தந்தா புஜ்யந்தே சர்வகில்பிஷை புஞ்சதே தேத்வகம் பாவாக ஏபஜந்தி ஆத்ம காரணாத். இந்த யாகம் வேள்விகள் இவைகளுக்காக எந்த நம்ம உபயோகப்படுத்துவோமோ பஞ்சபூத தானியங்களையும் அது ரொம்ப நமக்கு புண்ணியம். அதை பிரசாதமாக சாப்பிடும் நமக்கு புண்ணியம். அப்படி இல்லாமல் தன்னுடைய உடம்பு வளரணும், தன்னுடைய புத்தி வளரணும், தன்னுடைய மனசு சந்தோஷமாக இருக்கணும், இதுக்காக யார் ஒருத்தன் இன்றைக்கி நம்மெல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணுறோமோ அது பாவத்தை தான் சாப்பிட்றோம். புண்ணியத்தையும் சாப்பிடல, பாவத்தை தான் சாப்பிட்றோம். அதனால் எந்த காரியம் பண்ணாலும் பகவத் சம்பந்தமாக பண்ணிவிட்டு, தேவதா சம்பந்தமாக பண்ணிவிட்டு, தேவதைகளுக்கெல்லாம் பலத்தை அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா நமக்கு தோஷமாக ஆகுது. அது இல்லாமல் என்னுடைய உடம்பு நன்னாகணும், நான் ஹெல்த்து நன்னா இருக்கணும், என்னுடைய புத்தி தெளிவாகணும், என்னுடைய மனசு சந்தோஷமாக இருக்கணும், இதுக்காக நான் சாப்பிட்றேன்னா அது சாப்பாடையில் அது பாவத்தை தான் சாப்பிட்றேன்னு அர்த்தம். யோ புங்க்தே ஸ்தேனே சஹா ஏபஜந்தி ஆத்ம காரணாத். அதனால் அவன் மகா பாப்பியாக ஆகிறானா. கொல்றவனை காட்டிலும் கொல்லாதவன் தான் பாப்பி ஆகிடுவான். கொன்னா கூட தர்மத்தினால கொல்கிறோம், கொல்லாத இதை சாப்பிட்டு உட்காந்தா இவன் தான் மகா பாவம் ஆகிடுவான். நீ கொல்லாதனாக்க பாவங்கிறோ இல்லையோ, கொன்னா பாவம் அது வேறு. என்ன தர்ம பிரகாரம் பண்ணுற பலத்தை என்கிட்ட கொடுக்குற அது பாவம் கிடையாது. ஆனால் கொல்லாமே நீ உட்காந்தேன்னாக்க தனக்கு சாப்பிடணும், நம்ம உடம்பு நன்னா இருக்கணும், நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும், நம்மளாம் கம்முன்னு இருக்கணும்னு அதுக்காக சாப்பிடேன்ற அது பாவத்தை தான் சாப்பிட்றேன். அதனால் பகவத் சம்பந்த நிவேத்தியம் இல்லாமல், தேவதைகள் சம்பந்தம் இல்லாமல் தனியாக தனக்காக மாத்திரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 பாவம். அது இன்றைக்கி இருக்க கதையை அப்படியே சொல்கிறார். எந்த வீட்டில் யார் என்ன பூஜை பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், அந்த நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றோம். எத்தனை பேர் இருக்கோம் இன்றைக்கி? 100க்கு 5 பேர் 10% இருந்தால் பெரிய காரியம். பாக்கியெல்லாம் என்ன? ஹோட்டல் சாப்பாடு, நடந்துனே சாப்பாடு, கையில் வச்சுட்டே சாப்பாடு, போய் பார்த்தா பஜாரில் அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் டஃபே கிஃபேலாம் இன்றைக்கி சாப்பிட்ருக்கு. இந்த நல்லையில் எந்த சாப்பிட்றோம்? நம்ம இந்த பாவத்தை தான் சாப்பிட்றோம். அது உடம்புக்காக சாப்பிட்டா அது பாவம்னு அர்த்தம். அதனால் எல்லாம் பகவத் சம்பந்தமாக நிவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்டோமானால், யஜ்ஞ சம்பந்தமாக நிவேத்தியம் பண்ணி சாப்பிட்டோமானால் அது சாப்பாடே இல்லை, அது புண்ணியம். அது இல்லாமல் எப்படி சாப்பிட்டாலும் அதெல்லாம் பாவம்தான் அப்படின்னு ரொம்ப கடுமையாக இந்த காலத்தை வச்சு அந்த காலத்திலேயே பகவான் சொல்லியிருக்கார். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞா கர்ம சமுத்பவா. இப்போ இந்த அன்னங்கள்லாம் எப்படி உண்டாருது, பயிர்கள்லாம் அந்த முறையை சொல்கிறார். அன்னாத் பவந்தி பூதானி, பஞ்சபூத சிருஷ்டிகளும் அன்னத்திலேருந்து உண்டாருது, தானியங்கள்லேருந்து உண்டாருது. அந்த அன்னங்கள்லாம் எப்படி வருது? மழை மூலமாக வருது. மழை பெஞ்சால் தான் தானியங்கள் நன்னா வளரும். தானியங்கள் நன்னா வளர்ந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும்.
நன்னா சாப்பிட்டு நல்லா சௌக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மழை ஒழுங்காக பெய்யணும். மழை ஒழுங்காக பெய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? யாகங்கள்லாம் பண்ணி கர்மாக்கள்லாம் பண்ணால் தான் மழை பெய்யும். இல்லைன்னா பெய்யவே பெய்யாது. துர்பிக்ஷந்தான் வந்து சேரும். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா. என்ன பண்ணால் மழை பெய்யும்? யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா. யாகங்களை நிறைய பண்ணு, நிறைய மழை பெய்யும். யஜ்ஞா கர்ம சமுத்பவா. யஜ்ஞம் எப்படி பண்ணுறது? கர்மாக்களை நிறையா பண்ணு. கர்மாக்களை நிறையா பண்ண யாகம் வளரும். யாகம் நன்னா வளர்ந்தாக்க மழை பெய்யும். மழை நன்னா பெஞ்சாக்க தனதானியங்கள் வளரும். தனதானியம்னா வந்தால் சுபிட்சமாக இருக்கலாம். ஆக இந்த வழிமுறையே சக்கரம் மாதிரி வச்சுக்கிட்டவர் கர்மாவை நீ பண்ணு. கர்மாவை நீ பண்ணாத விட்டேன்னா தோஷந்தான். அதனால் அந்த கர்மாவை நீ பண்ணு, பலத்தை எங்கிட்ட கொடுத்துரு. அந்த கர்மா பண்ணுறது மூலமாக என்ன பலம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? கர்மா பண்ணால் பந்த உருவம் பயப்பட்டு உட்காந்துடாத. நீ அதில் போட்டு தான் குழம்பி இருக்கே. நீ எங்கிட்ட பேசும்போதே ஒன்றும் ஆத்ம தியானம் பண்ணோங்கிற, இன்னொன்று கர்மா பண்ணி சொல்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறது இல்லையா? கர்மா பண்ணுறது உபதிரமாக இருக்கும் போட்டிருக்கேன்னா அதெல்லாம் ஒரு உபதிரம் கிடையாது. கர்மா நீ எவ்வளோ நன்னா பண்ணுறையோ அவ்வளோ ஸ்ரேயஸும் உனக்கு. ஆனால் அந்த பலத்தை மாத்திரம் எங்கிட்ட கிருஷ்ணார்ப்பண மஸ்தூன்னு ஒப்பிச்சிரும். அப்போ அந்த பலங்கள்லாம் எங்கிட்ட வந்துடும். நீ கர்மா நிறையா பண்ண ஒரு தோஷமும் கிடையாது உனக்கு. அப்படி நீ பண்ண தான் மழைகள் நிறைய வரும். மழைகள் நிறையா வர தான் தனதானியாதிகள் நிறையா வளரும். தனதானியங்கள்லாம் நிறையா வந்தால் சாப்பாடு சௌக்கியமாக சாப்பிடலாம். அப்போ எல்லோரும் சுபிட்சமாக இருப்பா. அதனால் மழை பெய்யறதுக்கு என்னென்ன உண்டோ அந்த காரியங்களை நீ பண்ணு. அந்த கர்மாக்களெல்லாம் பண்ணு. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்ம அக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். இந்த கர்மாக்களெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா வேதத்திலே வந்தது. வேதம் எங்கே வந்ததுன்னா ஈஸ்வரன்கிட்டே வந்ததுன்னா ஈஸ்வரன் எங்கே வந்தார்? ஆத்மாவிலே வந்தது. ஆகினால ஆத்மாவிலேருந்து பிரம்மதேவிலேருந்து வேதம் படைக்கப்பட்டது. வேதத்துலேருந்து கர்மாக்களை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த கர்மாவில் நம்ம ஒழுங்காக பண்ணினோமானால் அப்போது அந்த கர்ம சமிருத்தி ஆச்சுன்னா ஆத்மாவுக்கே சந்தோஷம், பிரம்மத்துக்கே சந்தோஷம், வேதத்துக்கும் சந்தோஷம், எல்லாத்துக்கும் சந்தோஷம் வரும். தானாக ஒழுங்காக மழையெல்லாம் பெஞ்சு நன்னாவே வரும். எல்லோரும் சுபிட்சமாக இருக்கலாம். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்ம அக்ஷர சமுத்பவம். பிரம்ம எங்கேருந்து உண்டாச்சு? அக்ஷரஸ்வரூபம் உள்ள ஆத்மஸ்வரூபத்துலேருந்து தான் பிரம்மம் உண்டாச்சு. அந்த பிரம்மம் தான் உலகத்தெல்லாம் படைச்சது, வேதத்தெல்லாம் படைச்சு. அந்த வேதோக்த கர்மாக்களை நம்ம ஒழுங்காக நன்னா பண்ணினோமானால் பிரம்மத்துக்கும் சந்தோஷம், அங்கேருந்து வந்து ஆத்மாவுக்கும் சந்தோஷம், எல்லோரும் சந்தோஷம் வந்துடுறது. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அதனால் நீ யாகம் பண்ணும்பொழுது அந்த வேதத்தினுடைய படைத்த பிரம்மம், அதை படைத்த ஆத்மா எல்லாம் வேத மந்திரத்துக்குள்ளே இருக்குதுன்னு நீ புரிஞ்சுட்டு பண்ணின்னா அப்போது உனக்கு எல்லாமே பெரிய பலனாக கிடைக்கும். அது புரியாமல் நீ பாட்டுக்கு சுவாகான்னு மனசால் எங்கேயாவது சொல்லிட்டே உட்காந்து பேசிகிட்டே சொல்லிட்டு இருந்தேன்னா பிரயோஜனப்படாது. முதல் மனசாக அதை நினச்சி இந்த பிரம்மத்துக்கு தான் போகிறதுங்கிற மனசால் நினச்சின்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும். மனசு எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்குது, வாய்ப்பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? இந்திராய சுவாகான்னு போட்டு வாயால் சொல்லிட்டு மனசு இந்திரனே நினைக்கலன்னா, பிரம்மனே சுவாகான்னு பிரம்மத்துக்கு சுவாகா பண்ண வாயால் சொல்லிட்டு மனசு எங்கேயோ போயிட்டு இருந்தால் பிரயோஜனப்படாது. மனப்பூர்வமாக எந்த காரியத்தையும் நீ அடியோடு நன்னா நிவர்த்தி செஞ்சு அந்த கர்மாக்களை பண்ணால் அது நல்ல பலன் கிடைக்கும். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தி ஐதீகியா அகாயு இந்திரியாராம மோகம் பார்த்த சஜீவித்து. அதனால் இந்த கர்மாக்களை எப்படி பண்ணணும்னா யாக ஏழ்மைகள்லாம் ஆத்மஸ்வரூபத்துலேருந்து தான் வந்தது, வேதத்துலேருந்து தான் வந்தது. அந்த ஸ்வரூபந்தான் பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்துக்காக தான் நம்ம இத்தனையும் பண்ணுறோம் அப்படின்னு அந்த கடமையில் நினச்சிக்கிட்டு பண்ணினோமானால் அந்த சக்கரம் அப்படி அழகாக வந்ததுனால் அப்போ சம்சார சக்கரத்திலே நம்ம விடுதலை ஆகிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் போனோமானால் சம்சார சக்கரத்திலே மாட்டின்னு முழிக்கணும். அதனால் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். என்ன ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம்? இந்த இத்தனை வேதங்களும் உண்டானதுக்கு எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் உண்டோ, பிரம்மஸ்வரூபம் உண்டோ, பிரம்மஸ்வரூபமே தான் வேதம். அந்த வேத ஸ்வரூபந்தான் நமக்கு எல்லாம் கர்மாக்களை சொல்லிக் கொடுத்தது. அந்த கர்மாக்களை பண்ணி நமக்கு யாகங்கள்லாம் பண்ணி மழையெல்லாம் பொழிஞ்சு அன்னங்கள்லாம் வந்து சாப்பிட்டோமானால் தெய்வீக பிரசாதமாக, ஈஸ்வர பிரசாதமாக, ஆத்ம பிரசாதமாக சாப்பிட்டோமானால் மனசால் இத்தனையும் நினச்சிக்கிட்டு ஆத்மா தான் இத்தனையும் வருதுன்னு மனசால் ஆத்மா நினச்சிக்கிட்டே நீ பண்ணினா தோஷம் இல்லை. மனசை எந்த ஊர்லேயே பண்ணி வேலை பண்ணினா தோஷம், உனக்கு தோஷம்தான். அதனால் மனப்பூர்வமாக மனசை ஈடுபடுத்தி மனசுலேயே இந்த பிரம்மஸ்வரூபம் மனசில் இருக்குபடியாக பண்ணிவிட்டு நீ இந்த வேலையெல்லாம் பண்ணினா உனக்கு தோஷம் கிடையாது. எல்லா பலனையும் நான் எடுத்துகிட்டு உனக்கு மனசையே பகவான்கிட்ட இருக்குபடியாக நான் பண்ணிவிடுவேன். அது ரொம்ப ஒசந்தது.
ஏவம் பிரவர்த்தனம் சக்கரம் நானுவர்த்தியதி அகாயு இந்திரியாராம மோகம் பார்த்த ஜீவிதே. அப்படி இல்லாமல் வாய் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கு, கண்டு பார்த்து எங்கேயோ பார்த்துட்டே இருக்கு, மனசு பாட்டு எங்கேயோ ஓடிண்டே பண்ணேன்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி மோசமான ஒரு வேள்வியும் கிடையாது, யாகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எந்த யாகம் பண்ணாலும் எந்த வேள்வி பண்ணாலும் மனப்பூர்வமாக பண்ணுறது தான் நமக்கு நிற்குமே தவிர மனப்பூர்வமாக பண்ணாது வரவே வராது நமக்கு. அதனால் மனசை தான் முக்கியமாக அடக்கி எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணணும். எஸ்து ஆத்மரிதேவ சாத் ஆத்ம திருப்தஷ்ட மாணவா ஆத்மநேவ சந்துஷ்டா தஸ்ய காரியம் நிவைத்தது. இது வரைக்கும் நீ எல்லா மனசை அடக்கிண்டு உறுப்புகளையும் அடக்கிக்கொண்டு உன்னுடைய கடமை அந்த கடமையோட ஒழுங்காக செஞ்சிருந்தேன்னா வேதத்தை நம்பி பிரம்மந்தான் வேதம், வேதத்துலேருந்து தான் பிரம்மந்தான் வேதம், அந்த வேதத்தை சொல்லப்பட்ட கர்மாக்களை நாம் கடைப்பிடிச்சா நமக்கு நல்லது கிடைக்கிறது, பகவானுக்கு நல்லது கிடைக்கிறது, நமக்கு நடக்கிறது. அப்படி நினச்சிருந்தா ரொம்ப உத்தமோத்தமம். அதுவும் வசந்தது. இன்னொரு வழி என்ன? எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறது. ஆத்மநேவ சந்துஷ்டா தஸ்ய காரியம் நிவித்தியதே. கண்ணை மூடிக்கிண்டு மனசை மூடிக்கிண்டு எல்லாத்தையும் மூடிக்கிண்டு தியான நிஷ்டையிலே உட்காந்துரும். அப்போ ஆத்மஸ்வரூபத்தையே கண்ணால் பார்த்துட்டே இரு. திரட்சசி நிஜஹிருதயஸ்தம் தேவன்னு எந்த கர்மாவும் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மனசு ஓடின்னு இருந்ததுனால் அது சம்சாரம், மனசு நின்று போச்சுன்னா அது ஆத்மனிஷ்டை. ஆக மனசை நிறுத்தி வச்சு ஆத்மஸ்வரூபத்திலே லயிக்க வச்சு திரும்பவும் மனசு வெளிவராத அளவுக்கு ஆத்மாவோடைய லயிச்சு போய் மனசு ஆயிடுத்துனால் ஆத்மநேவ ஆத்மரதி எஸ்து ஆத்மரதிரேவ சாத் ஆத்ம திருப்தஷ்ட மாணவா ஆத்மநேவ சந்துஷ்டா தஸ்ய காரியம் நிவைத்தது. அதனால் எல்லாம் ஆத்மஸ்வரூபத்தோடையே மனசால் இந்திரியங்களால் நினச்சிக்கிண்டு இந்த கர்மாக்கள் பண்ணுறது எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே நீ உட்காந்து தியானம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சி அந்த ஆனந்தத்தை அடைஞ்சி அந்த ரதி அதிலேயே மூழ்கி போய் உறுப்புகளும் தெரியாமல் அந்த நிலையில் அப்படியே உட்காந்தான்னா அப்போது அதை காட்டிலும் ஒசந்தான் ஆனந்தம் கிடையாது. அப்போ நீ எந்த ஒரு காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரியம்னா என்னது? கைகால்களால் பண்ணுறது காரியங்கள், மனசால் பண்ணுறது காரியங்கள். மனசையும் அடக்கி இந்திரியங்களையும் அடக்கி நீ பாட்டுக்கு உட்காந்துட்டேன்னா அது காரியமே கிடையாது, அது தோஷமே இல்லை. ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தை உட்காந்து அனுபவிக்கிறதுக்கே அதை காட்டிலும் இந்த கர்மா பண்ணுறது கூட ரெண்டாவது பட்சம்தான். முதல் பட்சம் பலத்துக்காக கர்மா பண்ணுறது, ரெண்டாவது பட்சம் கர்மாவை நன்னா பண்ணி பலத்தை தியாகம் பண்ணுறது, மூணாவது எந்த கர்மாவும் பண்ணாமல் கண்ணை மூடின்னு பகவானே மனசால் கூட தியானம் பண்ணணும். மனசை விட்டுட்டு நீ கண்ணை மூடிட்டேன்னா போகாது. மனசாலையும் சேர்த்து தியானம் பண்ணி மனசு புத்திலாம் அதிலே லயிச்சு போச்சுன்னா அவன் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்மஸ்வரூபத்திலே லயிச்சவனாக ஆகிடுறான். தஸ்ய காரியம் நிவித்தியதே.